ஆஹா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வெண்டைக்காய் முட்டை சோறு. ஐயோ அப்படியே பொல 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 பொலன்னு இருக்குது. இந்த அல்டிமேட்டான வெண்டைக்காய் முட்டை சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு. அதாவது வெண்டைக்காய் முட்டை இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் மெனு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த வெண்டைக்காய் முட்டை சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய் முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் ஒரு 10 வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். அது பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு வெண்டைக்காயை எடுத்துங்க. இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இந்த மாதிரி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். 2 முட்டை, 1 கப்பு சோறு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிங்க. அப்போ தான் நல்லா வெண்டைக்காயெலாம் நல்லா வதங்கும். அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சூப்பரான சோறுங்க, அது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. ஏற்கனவே நான் ஆரம்ப கால வீடியோவில் வெண்டைக்காய் முட்டை பொரியல் போட்டிருக்கேன். அதை சில சேனல்லையும் நான் சமைச்சிருக்கேன். லிங்க் தரேன், வேணா பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை அதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டி விட்டுருக்கேன். அதேமாரி நீங்களும் வெட்டிக்கங்க. அதாவது இந்த சோறுக்கு தொட்டுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. இதிலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அழகாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அதாவது வெண்டைக்காய் வந்து சாப்பிடாத பிள்ளைங்கள்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுங்க, வெண்டைக்காயெல்லாம் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உப்பு போட்டுங்க. உப்பு ஏன் முன்னாடி போடுறோம்னா இதில் உள்ள நீர்த்தன்மையெல்லாம் வெளில கொண்டு வரும். அதனால் முன்னாடி போட்டுருங்க. இல்லைன்னா அப்புறம் குழன்னு ஆகிடும் வெண்டைக்காய். அதுக்காக தான். நல்லா வதங்கிட்டுருங்க. இந்த நேரத்தில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்ற பிள்ளைங்களா இருந்தால் அதிகமாக போட்டுங்க. இல்லை இது எங்கள் வீட்டில் பிள்ளைங்க காரம் அதிகம் சாப்பிடாதுன்னா கம்மி பண்ணிங்க. சில பிள்ளைங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இந்த கரம் மசாலா வாசனை இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கரம் மசாலா இருந்தால் வேணால் அதிகம் போட்டுங்க. அதாவது எப்போதுமே இந்த மிளகாத்தூள் போட்ட பிறகு இந்த வெண்டைக்காயெல்லாம் அப்படியே சுருங்குங்க. ரொம்ப சூப்பராக பாருங்கள். வெண்டைக்காயெல்லாம் எப்படி சுருங்கிட்டு பாருங்கள், அப்படியே உதிரி உதிரி ஆகும். இந்த நேரத்தில் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. அது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சோறு சாப்பிடும் பொழுது. ஒன்றும் இல்லை, இந்த முட்டை பொரியல் இப்படியே நீங்கள் முட்டையை போட்டு பொரித்து சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அழகா இந்த மாதிரி ஒரு முட்டை பொரியலை பொரித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. என்ன பொரியல்னு கேட்பாங்க, இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு தொட்டுக்கைக்கு அந்த முட்டை சோத்துக்கு தொட்டுக்கையாக கூட கொடுத்து அனுப்பலாம். அதுவுமே முட்டை பொரியல் உதிரி உதிரி வந்துட்டு இப்போ நம்ம சோத்தை போட்டுக்கலாம். சோத்தை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அருமையாக கிளறி விடணும். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ அப்படியே ஆவி பொறக்க சூப்பருங்க. பாருங்க, ஆவி பொறக்க ஆஹா.
ஆய் ஊறுது, சூடு தான் தாங்கலை. நான் அடிச்சுக்க முடியாதா? ஐயோ 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 3 முட்டை நிறைய பிடிக்கும்னா இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துங்க. என்கிட்ட இல்லை, இல்லைன்னா நான் எப்போதுமே 4 முட்டை தான் போடுவேன். ஐயோ ஐயோ ஆஹா, சொர்க்கம் எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. ரொம்ப நேரமாக என் பிள்ளைக்கு வீட்டில் பேசாமல் எந்தாங்க சூடாக இருக்கு பார்த்துங்க. எப்படி இருக்கு? சீக்கிரம் வாயத்தோட சொல்லுங்க. சூப்பராக இருக்குப்பா. ஆஹா, நான் செஞ்சதுக்காக சொல்லுங்க. செஞ்சு பார்த்துட்டு 2 முட்டை கூடுதலாக போட்டு வெண்டைக்காயும் வறுமை போட்டோம். நான் செஞ்சுருக்கிறது 2 பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அல்டிமேட்டுங்க. வந்து மிக இறங்குது. இந்த மாதிரி அற்புதமான அருமையான மிக சுவையான இந்த வெண்டைக்காய் முட்டை சாதத்தை நீங்கள் செஞ்சு வீட்டில் பேர் வாங்குங்க. சூப்பராக இருக்கும். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. என்னன்னைக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். நன்றி உறவுகளே.